2023 நடந்த ஒரு எக்ஸாமில் கேட்ட தமிழ் எலிஜிபிலிட்டி பேப்பர் கொஷின் தான் பார்க்க போகிறோம். ஆதி சித்தராக கருதப்படுபவர் யார் அப்படின்னா திருமூலர். ஓகே, ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆதி சித்தர் திருமூலர். அடுத்தது காற்றிலே மிதந்த கவிதை, இது எழுதினது மு. அருணாசலம். ஏட்டில் எழுதா கவிதை வந்து அன்னகாமு. பவழக்கொடி மாலை கருணானந்த சுவாமிகள். நாடோடி இலக்கியம் கீவா ஜெகநாதன். ஓகேவா, ஸோ 4123 அப்படிங்கிறது தான் ஆன்சர். நாட்டுப்புறவியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் வானமாமலை. நேற்றுக்கு கூட இதை பார்த்துருப்போம். புதிய ஆத்திச்சூடி எழுதியவர் பாரதியார். ஆத்திச்சூடி வந்து ஔவையார். அறிவியல் ஆத்திச்சூடி நெல்லை சுமுத்து அவர்கள். பாண்டிய நாடு டேஷ் வளம் மிக்கது அப்படின்னா முத்து வளம் மிக்கது. தமிழில் தோன்றிய முதல் நாடக நூல் எதுனா மனோன்மணியம். ஓகேவா, ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். காவடி சிந்தின் தந்தை அண்ணாமலையார். இது ரிப்பீட்டட் கொஸ்டின், ஸோ நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது சிலப்பதிகாரத்தில் இல்லாத காண்டம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆரண்ய காண்டம் கிடையாது. ஏன்னா ஆரண்ய காண்டம் உங்களுக்கு கம்பராமாயணத்தில் வர்றது. புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம், இது மூணும் தான் சிலப்பதிகாரத்தில் வர்ற காண்டம். ஓகே, சரியான இணையை தேர்வு செய்க. இரட்டை காப்பியங்கள் என்பது என்னெல்லாம் அப்படின்னா சிலப்பதிகாரம், மணிமேகலை. ரொம்ப ஈஸி தான் இல்லையா? நாடக காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல் எதுனா அதுவும் சிலப்பதிகாரம் தான். நாடக காப்பியம், குடிமக்கள் காப்பியம், இப்படியெல்லாம் அதுக்கு பெயர் இருக்குது. கம்பர் அவைப்புலவராக விளங்கிய அரசவை எதுனா குலோத்துங்க சோழனோட அரசவையில் தான் கம்பர் வந்து அவைக்கள புலவராக இருந்திருப்பார். தமிழுக்கு கதி என்று போற்றப்படும் நூல்கள் எதெல்லாம்? கம்பராமாயணமும் திருக்குறளும். கம்பராமாயணத்தில் அயோத்திய காண்டம் 2ஆம் காண்டம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது அயோத்தியா காண்டத்தில் 13 படலங்கள் உள்ளன அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இது பாருங்கள், இது ரெண்டுமே கரெக்டு தான். அயோத்திய காண்டம் 2ஆம் காண்டம் தான். ஃபஸ்ட்டு காண்டம் என்ன? பாலகாண்டம் இல்லையா? பாலகாண்டம், அயோத்திய காண்டம், ஆரண்ய காண்டம், கிட்கிந்த காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம் வரும். அயோத்திய காண்டத்தில் 13 படலங்கள் உள்ளன. ஸோ இதுவுமே கரெக்ட். இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். ஓகேவா, அடுத்த பாருங்கள். புறந்தூய்மை நீரான் அமையும், அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும். ஸோ இது டைரக்ட் திருக்குறள் தான். தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞர் தாராபாரதி குறிப்பிடும் நூல் எதுனா திருக்குறள். 6th புக்கில் இருக்கிறது. வழிப்பறி, நிறை கவர்தல் ஆகியன டேஷ் திணைக்குரிய தொழில்கள். பாலை திணைக்குரிய தொழில்கள். கீழ்கண்டவற்றுள் சமுத்திரம் படைப்புகளை மட்டும் தேர்வு செய்கன்னு சொல்லியிருக்காங்க. வாடாமல்லி, பாலைப்புறா, மண் சுமை, தலைப்பாகை, இதுவுமே நமக்கு ஸ்கூல் புக்கில் இருக்கிறது தான். உதித்த என்ற சொல்லிற்கு எதிர்ச்சொல் எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. மறைந்த அப்படிங்கிறது. சார்பெழுத்து வகைக்கு டேஷ் பொருந்தாதது அப்படின்னா உயிரெழுத்து தான். ஏன்னா உயிரெழுத்து வந்து என்ன? முதல் எழுத்து இல்லையா? உயிர்மை, ஆயுதம், ஆயுத குறுக்கம், இதெல்லாமே வந்து சார்பெழுத்து வகையை சார்ந்தது. ஏன்னா அந்த முதல் எழுத்துக்களை சார்ந்து வர்றனால அது சார்பெழுத்துகள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. பின்வருவனவற்றில் தாராபாரதி எழுதாத நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. இருண்ட வீடு தான். ஓகே, ஸோ இருண்ட வீடு யார் எழுதுனதுன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள், இதெல்லாம் தாராபாரதி எழுதினது. மரபு பிழை நீக்கிய சொல்லை காண்கன்னு கேட்டிருக்காங்க. களி மயில் கத்தும், கிளி கீச்சிடும், கருங்குயில் கூவும், யானை பாடும். ஸோ இதில் கரெக்ட் அப்படின்னா குயில் கூவும் அப்படிங்கிறது தான் கரெக்டு. மயில் அகவும், கிளி பேசும். ஓகே, அடுத்தது ஒலி வேறுபாடு அறிந்து பொருத்தமான இணையை தேர்வு செய்க கேட்டிருக்காங்க. கூப்பிடு, அலை, அலை, அலை. ஓகேவா, அலைனா கடல் அலை, அலை அப்படிங்கிறது புற்று, அலை அப்படின்னா அழைத்தல். ஓகே, ஸோ அந்த வேறுபாடு, அந்த லை லை ழை வித்தியாசம் தெரியணும். இந்த ஓரெழுத்து ஒரு மொழி தரும் பொருள் யாதுன்னு சொல்லி கேட்குறாங்க. மதகு நீர் தாங்கும் பலகை, இது நம்ம அந்த 41 ஓரெழுத்து ஒரு மொழி இல்லையா? ஸோ அதுக்கு வந்து பார்த்துருப்போம் 42, அது நமக்கு தெரியும், அதில் இருக்கும். கோ எனும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் என்னன்னா மதில். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். சீருடை, சால்பு, சிலந்தி. ஸோ இது பார்த்தோன்னே தெரியும். ஃபஸ்ட்டு சால்பு வரும், அடுத்தது சிலந்தி வரும், அதுக்கப்புறம் தான் சீருடை அப்படிங்கிறது வரும். ஓகேவா, ஸோ இன்றைக்கி வந்து 25 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்தது வந்து கண்டினியூ பண்ணலாம். ஓகேவா, தேங்க்யூ.